வராம சார் பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்காங்கல்ல, பார்த்த உடனே யாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு முகம், எங்க அப்படியே வளர்ந்து படத்துல ஹீரோ ஆயிடுவானு பயப்படுறாங்க சார். பின்னாடி யார் இதை தடுக்கிறதுக்கு இருக்கா? விஜய் சேதுபதி சார் எங்க, திவாகர் எங்க? இன்னைக்கு அவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி அவருக்குன்னு ஒரு பெரிய பட்டாளத்துல இருக்காரு. ஆனா வந்து விஜய் சேதுபதி பேசும்போது டிஆர்பி இல்லையா, திவாகர் பேசும்போதுன்னா டிஆர்பி ஆச்சு. நல்ல பாரு வந்து ஒரு திறமையான பொண்ணு, ஒரு புத்திசாலி. கடைசி நேரத்துல என்ன இன்னைக்குதான் கராத்தே தெரியும் பாருக்குன்னு எனக்கு தெரியும். சார் அது ஸ்கிரிப்ட் சார், என்னடா நீங்க சொல்றீங்களே எனக்கு ஒண்ணும் புரியல. வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமி நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க போல இருக்குது, நீங்களே பாருங்க. சீசன் 9 பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் நடிப்பு அரக்கனோட சீசனா தான் அது இருந்துச்சு. பச்சை குழந்தை முத கொண்டு சொல்லுது, ஒவ்வொரு சீசன்லயும் ஒன்று ட்ரெண்ட் ஆகும். நடிப்பு அரக்கன் ட்ரெண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தான். ரொம்ப பிடிக்கும், திவ்யாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன சார் அப்ப பத்தில திவ்யா நீட்டு இருக்கீங்க, காதல் கொண்ட தனுஷ் மாதிரி. ஐயா அப்ப சிஸ்டர்னு சொல்லுங்க. என்ன சார், திவ்யா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரின்னு சொல்லுங்க. ஏன் அதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ உரம் போட்டு வளர்த்துங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் வேற. அந்த நீங்க நபர் இருக்காங்களே, அவங்க ஏரியாவில் நல்ல லோக்கலா இதா, அந்த வயசுக்கு எத்தனையும் சீனியர், என்னை விட எவ்வளோ சீனியர் உங்களுக்கு தெரியாதுல்ல சார். நான் வந்து 88 சார் டேட் ஆஃப் பர்த், சின்ன பையன் தான். நாங்கள் ஸ்கூல்ல படிக்கல இருந்து அவர் பாட்டு பாடுறாரு. விஜய் சேதுபதியே உங்களுக்கு டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டாரு சார். ஆங்கர் வந்து நம்ம எந்த விதத்திலுமே குறை சொல்ல முடியாது. அவர் ஆங்கரா சார்? ஹோஸ்ட் பண்றாரு இல்லையா? ஓகே, ஆங்கரா தானே ஹோஸ்ட் பண்றாரு கண்டிப்பா அந்த சோப்பா. அவரு வந்து எல்லாரையும் தான் சொல்லுவார், பாருவும் நிறைய திட்டுவாங்க. உங்களை மட்டுமே அவர் டார்கெட் பண்ணி பேசுனா எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எனக்கு உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி கேட்டார். உண்மையை சொல்லணும், இங்க நம்ம வந்து சொல்வதெல்லாம் மனசுல இருந்து எல்லாத்தையும் நீங்க உடைக்கணும். சில நேரங்களில் சப்போர்ட்டும் பண்ணார் சார். என்ன சார், அதெல்லாம் கிடையாது. இல்ல ஃபினாலேல நாங்க பாத்துக்கின்னு இருக்கிறோம் சார். இங்க இருந்து நான் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப ஃபினாலேல ஒருத்தர் வந்து என்ன, நான் கீழே இருந்து யாரோ ஒரு ஆளு நடிக்கவே தெரியாம நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் மேல உட்காந்துருக்காரு, நம்ம கீழே உட்காந்துருக்கோம். நீங்க கீழே உட்காந்துக்கிட்டு மேல உட்காந்துருக்கோம் எல்லாம் கிடையாது சார் சொன்னார் சார். நான் அதாவது விஜய் சேதுபதியும் நடிகர், நீங்களும் நடிகர், அவ்வளவுதான். ஓகேங்களா? படத்துல ஒரு சீன் வந்துட்டாலே அவர் நடிகர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன இருக்குது? அதுதான் நான் கேட்டேன், ஏன் உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டாருன்னு. வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் தானே சண்டை போட்டாங்க. ஏன்பா ஒரு திவாகரை இத்தனை பேர் சேர்ந்து சண்டைக்கு வரீங்க அப்படிங்கிற கேள்வி எங்கேயுமே கேட்கலையே. இல்ல சில விஷயங்களை சொன்னார் சார். முதல் வாரத்துல எல்லாம் எஃப்ஜேவை திட்டினாரு. இங்க பாருங்க சார், எஃப்ஜேவை திட்டினாரு. காணா உணவத்துல சொன்னார் சார். இங்க பாருங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா மனசு கோன்ற மாதிரி யாருக்கிட்டையும் நடந்துக்கிறாதீங்களா நிறைய சொன்னார். அது மனசு கோண மாதிரி நடக்கு, திவாகர் மனசு கோண மாதிரி நடந்துக்குன்னு சொல்லவே இல்லையா? அதுதான் நான் திருப்பி கேட்கறேன். ஏன் மலிப்பு பேசுறீங்க? அவருக்கு பிடிக்கலாட்டே அவர் தொந்தரவு கட்டி பிடிச்சி முத்தம் குத்தவனே எல்லாத்தையும் நைஸாக மறந்துட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். நான் ஃபினாலேல நானே கண்ணால பார்த்தேன் சார். இல்லை, நாங்க வன்மையா கண்டிச்சோம் விஜய் சேதுபதியை, பயங்கரமா கண்டிச்சோம். நீங்க ஏன் திவாகரை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. திவாகருக்கு பெரிய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது, புரியுதுங்களா? விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் கிளப் இருந்துன்னா திவாகருக்கு ஃபேன்ஸ் கிளப் இருக்குதுல்ல, புரியுதுங்களா? அப்போ வன்மையா கண்டிச்சோம் நாங்க. தெரியாதா உங்களுக்கு? நீங்க சோசியல் மீடியா பார்க்கலையா? ஏன் விஜய் சேதுபதி திவாகரை டார்கெட் செய்கிறார் பாத்தீங்களா இல்லையா? இல்ல வந்து போய் சொல்லக்கூடாது சார். பாத்தீங்களா இல்லையா? என்ன சார், விஜய் சேதுபதி ஏன் திவாகரை டார்கெட் செய்கிறார் வந்துதா இல்லையா? ஒரு ஹோஸ்ட் பண்றப்ப அவரோட ஒரு 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 ஹோஸ்டா பார்த்தோம்னா நிறைய ஒரு கமெண்ட் வந்துகிட்டு தானே சார் இருக்கும். கமெண்ட் கிடையாது, வீடியோவே நிறைய வந்துருக்கு, போய் செக் பண்ணுங்க. ஏன் இவரை மட்டும் டார்கெட் செய்கிறார் ஆங்கர் விஜய் சேதுபதி கேட்டாங்க சார். எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படியே ஏன் எங்கிட்ட இருந்து சார் நீங்க பேசணும் சார், உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் சார். நான் வந்து ஹோஸ்ட்டை வந்து சாரை வந்து ஒரு குறை சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் இது நீங்க அது அவரோட சூழ்நிலை இல்லை. ஒருவேளை நீங்க ஒரு படத்துல நீங்க 2 பேரும் ஹீரோவா நடிக்கிறீங்களான்னு தெரியல, ஒரே படத்துல அது நீங்க வந்து ஜில்லா படம் மாதிரி அது தெரியல. ஒரு ஆசை சார், விஜய் சேதுபதி சாருக்கு பவானி மாதிரி ஒரு அதுதான் சொல்றேனே, ஒருவேளை ஒரு படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறீங்களா, காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களான்னு தெரியலையே. அவரு உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நான் மட்டும்தான் குரல் கொடுக்குறேன், வேற யாருமே குரல் கொடுக்கல. குரல் கொடுத்தாங்க. அப்போ ஏங்க அவரை மட்டும் டார்கெட் பண்ணி கேள்விக்கிறீங்க? சபரி சண்டை போடுறா, சபரி கத்த வரா, அடிக்க கை நீட்டுறா, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு அப்பாவி ஒரு குழந்தை மாதிரி இருக்கார் அந்த மனுஷன், பாவம் ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு போகிறார். அவர் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? கேள்வி கேட்கணும்ல. அவர் ஃபஸ்ட்டு வாரம் கேட்கல, 2வது வாரம் கேட்கல, 3வது வாரம் கேட்கல. நீங்கள் பேசின வரையும் அமைதியாக உட்கார சொல்லிட்டாரு. நீங்கள் உட்காருங்க திவாகர், நான் உங்களை கேட்கல சொன்னாரா இல்லையா? அது டைம் ரொம்ப நேரம் ஆகுது சார் சாருக்கு. சார் அவரோட சூழ்நிலை சார் 10 மணி நேரம் நிக்கிறாராம் சார் ஷூட்டு. நிறைய பேர் வந்து சொன்னதே திருப்பி சொல்றதுனால உட்காருங்கன்றாரு சார். சாரு அவங்கள பேசவே விடல, நான் தான் பார்த்தேனே. அதனால தான் சொன்னேன், திவாகருக்கு விஜய் சேதுபதி அநீதி இழைக்கப்பட்டார் அப்படின்னு வந்தது. நீங்க சார் உங்களுக்காக பேசுற, நீங்க என்ன சார் தலையாட்டிட்டு இருக்கீங்க சார்? அது
ஒரு ஹோஸ்டா வந்து அவருக்கு ஆங்கரிங் எந்த அளவுக்கு பண்றாரு? நல்லா பண்றாரு ஆங்கரிங்? நல்லா பண்றாரு சார். நல்லா பண்ண வருது அவருக்கு ஆங்கரிங்? நல்லா பண்றாரு சார். அப்படியா? நிஜமாவேவா? சார் ஆங்கரிங்லாம் நல்லா பண்றாரு சார். நிறைய கருத்துக்கள் சூப்பரா சொல்றாரு. பயங்கரமா கோவப்பட்டுறாரு அடிக்கடி. ஏன் அது? சார் ஆங்கர்னா எல்லாம் இருக்க தானே செய்யணும். இடையில வந்து நடக்கிற தப்புக்காக எல்லாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டாரு, ஒரு சில பேர் மட்டும் கோவப்படுறாரு. சார் அவர் எல்லாரையும் சொல்லத்தான் சார் செஞ்சார். ஃபர்ஸ்ட் இடையில ஆதிரியை பார்த்தீங்களா, என்னம்மா நீ எல்லாரும் உட்காந்துருக்காங்க உட்காருமா அப்படின்னாரு. அரோராவை திட்டினாரு, பார்வதி திட்டிருக்காரு. அதாவது எல்லாரையுமே தான். அதுக்கப்புறம் ஏன் சபரி 5வது வாரம் வெளுத்து உங்களுக்கு எங்கேயா கோவம் வந்ததா? நம்மளை விட கம்மியா படிச்சுக்கிறாரு விஜய் சேதுபதி, நம்மளே கேள்வி கேட்கறாங்க, கோவம் வந்துச்சா? அப்படிலாம் இல்லை சார். அவர் நல்ல ஒரு சார். விஜய் சேதுபதி சார் இருக்கிற லெவல் வேற சார். சார் நீ உங்களை மாதிரியான ஆட்களால் தான் சார் இது மாதிரிலாம் எங்களால் கேள்வி கேட்க முடியல சார். உண்மை அதுதானே. நியாயமான கேள்வி விஜய் சேதுபதி சார் எங்க, திவாகர் எங்க? இன்னைக்கு அவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி அவருக்குன்னு ஒரு பெரிய பட்டாளத்துல இருக்காரு. ஆனா வந்து விஜய் சேதுபதி பேசும்போது டிஆர்பி இல்லையே, திவாகர் பேசும்போதுன்னா டிஆர்பி ஆச்சு. ஏன் சார் சாட்டர்டே சண்டேக்கு வந்து சாருக்குன்னு ஒரு விஜய் சேதுபதி சாருக்குன்னே ஒரு டிஆர்பி அதிகமாச்சு சார். நீங்க விஜய் சேதுபதி வெர்சஸ் பிக் பாஸ்குள்ள போனீங்கன்னா விஜய் சேதுபதி வெர்சஸ் திவாகர்னு வச்சா திவாகர் தான் மேலே வராரு சார். சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சாருக்காக தான் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க சார். ஏன்னா உண்மைன்னு ஒன்று இருக்கு. நான் மக்கள்கிட்ட பேசின வரைக்குமே சாட்டர்டே சண்டே எபிசோடே விஜய் சேதுபதி சாருக்காக தான் நல்லா போகுது. சரி, அதாவது முதுகுல குத்துனவங்களை பார்த்துருக்கோம், நெஞ்சில ஏறி மிச்சவங்களை நீங்க எப்படி மன்னிச்சிங்க? யாரு சார்? பார்வதி. என்னைவா சார்? அப்படிலாம் நாங்க வந்து பயங்கரமான கோவம். பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படின்லாம் நாங்க சொன்னோம். எப்படி வந்து அது வந்து வைலன்ஸ். அது தெரியுமா உங்களுக்கு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ள ஃபர்ஸ்ட் போனீங்களா இல்லையா? வைலன்ஸ் பண்ணக்கூடாது, உண்மை தானே சார்? இன்னொரு ஆக்சுவலா நான் அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. ரெட் கார்டு இஷ்யூ வந்து அஸ்ட கண்டஸ்டண்ட்டாக எனக்கு மேலதிகாரிகள் சொன்னது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த இடத்துல இல்லை. ஸோ அதனால் என்னால் எதுவும் இதை பற்றி கருத்து சொல்ல முடியல. அவங்க பண்ணது தப்பு. நல்ல பாரு வந்து ஒரு திறமையான பொண்ணு, ஒரு புத்திசாலி. கடைசி நேரத்தில் என்ன, இன்னைக்கு தான் கராத்தே தெரியும் பாருக்குன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் வாயில கராத்தே பண்ணிட்டு இருந்தாங்க, காலில் கராத்தே பண்ணது அன்றைக்கி தான் தெரியும். பாருங்க, உங்களுக்காக நான் மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன், வேறு யாருமே பேசல. நைட்டு ஃபுல்லாக போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. தெரியுமா? ப்ரொமோல நீங்கள் தான் வந்தீங்க, தெரியுமா தெரியாதா? எப்போ சார்? பாரு உங்களை எட்டு வச்சது. ஓ அதுவா சார்? அது ஸ்கிரிப்ட் சார். என்னடா நீங்க சொல்றீங்களே எனக்கு ஒன்றும் புரியல. வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமி நிறைய சண்டை போட்டுக்கிறீங்க போல இருக்குது. நீங்களே பாருங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமின்னு சொல்லிட்டு சார் ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது சார். எட்டி வச்சாங்களா இல்லையா சார்? நான் தான் மிதிக்க சொன்னேன் சார். அது என்ன சார் மிதினா எப்படி தெரியுமா சார்? சும்மா லைட்டா தள்ளுறதா சார், அது வந்து ஆக்டிங் சார். அது உண்மையை சொல்லவா? ஆனா பாரு வந்து எப்படி தெரியுமா, இன்னைக்கு நான் உன்னை மிதிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மிச்சுது. உண்மையை சொல்லவா? வாட்டர்மெலன் ஸ்டார் அகாடமி அப்படின்னு எனக்கு தெரியும். காலையில கொடுத்தாங்க, நான் தான் எல்லாருக்கும் செட் பண்றேன். அப்ப பாரு என்ன பண்றேன், பாரு நீ பண்றது வந்து நேச்சரா இருக்கணும், நீ நல்லா தூக்கி கிக் பண்ணு. ஆனா என்னன்னு உங்களை போய் மிதிக்கிறதாச்சு. எப்பா நீ ஸ்கிரிப்ட் அப்பதான் நேச்சரா. அப்படி சொன்ன மாதிரி இல்ல, இதோ இன்னைக்கு மாட்டின பாரு, என்ன பண்ற பாரு அப்படி ரொம்ப நாள் வச்சு. ஏன் தெரியுமா? பாருக்கு உங்க மேல ஒரு இது இருக்கு சார். அதுவும் ஒரு ஆங்கர், புரியுதுங்களா? அது ஒரு பயங்கரமான ஃபேமஸ் ஆங்கர் பார்வதி. ஆமா, ஃபேமஸான ஆங்கர். இப்ப நீங்க இருக்கீங்களா, உங்களை அடிச்சு பெரிய ஆளான்னு சார் ஓபனா சொல்லவா சார்? நான் சொல்லட்டுங்களா? சொல்லவா சார்? சொல்லவா? இங்க பாருங்க சார், சோஷியல் மீடியா வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு பாரு மட்டும் தான். காமெடிட்டா பார்க்கல. பாரு கிடையாது. சிதம்பரங்க சோஷியல் மீடியால பாருக்கு வியூஸ் கம்மி, உங்களுக்கு தான் வியூஸ் அதிகம். வியூஸ் அதிகம் இருக்கலாம் சார். ஆனா பாரு வந்து என்னோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு, பெருமைப்பட்டுச்சு. அதாவது இது பாரு வந்து சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். விக்ரம் சார் பையன் வர்றாரு உள்ள பட ப்ரமோஷனுக்கு. அப்ப நான் நடிச்சு காட்டுறேன், உனக்கு தைரியம் இருந்தா எந்த தப்பும். யூஸ்வலா அந்த மாதிரி வர்றப்ப என்னை பெர்ஃபார்ம் பண்ண விடாம தடுக்கிறது குரூப் இருக்கும். பாரு அப்படி இல்லை, அவர் பண்ணிட்டு போனது மனசால சந்தோஷப்பட்டது அண்ணே அப்படின்ச்சு. ஓகேங்களா? அவ்வளவு வந்து என்னோட நான் பண்றதை பார்த்து சந்தோஷப்படுமே தவிர என்னோட வளர்ச்சியை பார்த்துட்டு. அவ்வளோ நல்ல ஒரு அந்த அம்மாவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததை பத்தி உங்களோட என்ன நினைக்கிறேன்? அதை நான் பேசக்கூடாது சார். அதை பத்தி நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்கேன். ஆமா சார். சரி, நான் வருத்தப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். எனக்கும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டஸ்டன்ட் அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா விஜய் பார்வதி இருக்கிற வரைக்கும் பயங்கரமா டிஆர்பி பயங்கரமா இருந்தது. விஜய் பார்வதி இருக்கிற வரைக்கும், கம்முருதீன் விஜய் பார்வதி இருக்கிற வரைக்கும் 2 பேருமே நல்ல டிஆர்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள வெளியே அனுப்பும் போது நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. பட் அது ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அதை கொடுத்துட்டாங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், அவங்க ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல கொடுத்துட்டாங்க, அது என்ன பண்றது? திருப்பி வீட்டுக்குள்ள வர இருக்கலாமான்லாம் பார்த்தோம், அப்புறம் தெரில. பார்வதி ஆக்சுவலாக வெளிநாட்டில் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க, ஃபாரின்ல.
தெரியல சார் அதை பத்தி. இல்ல அவங்க வீடியோ முக்காவாசி ஃபாரின்ல இருந்து தான் வருது. எனக்கு அதை பத்தி தெரியல. வெளிநாட்டுல ஒரு பெரிய வில்லா வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. அதை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்ல சார். நீங்க இவ்வளவு நாள் பழகி இருக்கீங்க, கேட்டது கிடையாதா மேடம்? நீங்க எப்பவுமே ஃபாரின்ல இருக்கிறீங்க. டிராவல்ஸ் ட்ரிப் போயிட்டு வருவாங்க, கூட்டு போறாங்க. இல்ல முக்காவாசி அவங்க ஃபாரின்ல தான் இருக்காங்க ஆக்சுவலா. அங்கேயே ஒரு பெரிய பங்களா வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் தெரியல சார் எனக்கு. சொல்லியா? அப்ப அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லையா நீங்க 2 பேருமே? க்ளோஸ் தான் சார். என்ன க்ளோஸ் இருந்தாலும் சில பர்சனல்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்னதான் தங்கச்சியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பர்சனல் ஒன்று இருக்கும்ல. மாசத்துக்கு ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பெரிய மில்லியனர்லாம் சொல்றாங்க. இப்போ பயங்கரமா செட்டில் ஆயிட்டாங்க அவங்க. 2-3 கார் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு கார் வச்சிருக்கு எனக்கு தெரியும். அதான் பெரிய கார் வச்சிருக்காங்க. அதனால இதுல வந்து அவங்களுக்கு இதுல தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது அவங்களுக்கு. அப்படி இல்லை சார், அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நல்லா தான் யூஸ் பண்ணிச்சு பாரு. மாசம் பல லட்சம் சம்பளம் அவங்களுக்கு, பல லட்சம் அவங்களுக்கு வருமானம் வருது சொல்றாங்க ஸ்பான்சர்ஷிப்ல. அதெல்லாம் எனக்கு தெரியல சார். அதுதான் சொல்றேன். இல்ல அவங்களும் ஒரு பெரிய ஆள் தான். உங்களுக்கு தெரியாததுல என்னை நீங்க ஆரம்பத்துல இருந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. எனக்கும் சோசியல் மீடியா அவங்களும் ஒரு பெரிய விஐபியா தான் இருந்திருக்காங்க. பட் ஆனா வியூஸ் உங்களுக்கு அதிகம். நம்ம வந்து வியூஸ் தானே பார்க்கணும். நம்ம யாருக்கு வியூஸ் அதிகமா போகுதுன்னா பார்க்கணும்ல. வியூஸ் உங்களுக்கு தான் அதிகம் சார். சொன்னா கோ கண்டஸ்டன்ட் பொறாமப்படுறானுங்க. யார் பொறாமப்படுறது அந்த வீட்டுக்குள்ள சொல்லுங்க. பரவாயில்ல, வெளில வந்துட்டீங்களா, ஓப்பனா சொல்லுங்க. அதெல்லாம் பேசலாம் சொல்றேன் சார். யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம். உங்களுக்கு தெரியாது எந்த பேர்ல வந்து ஒவ்வொரு பிக் பாஸ்லயும் ஒன்று ட்ரெண்டு. சீசன் 9 பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் நட்டிப்பு அரக்கனோட சீசனா தான் அது இருந்துச்சு. பச்சை குழந்தை முத கொண்டு சொல்லுது. ஒவ்வொரு சீசன்லயும் ஒன்று ட்ரெண்ட் ஆகும். நட்டிப்பு அரக்கன் ட்ரெண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தான். ஓகேங்களா? ஸ்விம்மிங் பூல் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. எவ்வளவோ ஸ்விம்மிங் பூல் வந்தாலும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்தவொன்னு எல்லாரும் வெளில ஓட்டாங்க. ஏன் அது? நம்ம குதிக்கிறோம்ல சார். டக்குன்னு ஃபர்ஸ்ட் டே டக்குன்னு குதிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு அதிர்வலையா அப்பயே எல்லாம் நல்லா பழக்கம் தான். வெளியில யார் நந்தினி தான் போச்சு. நந்தினி என்கிட்ட நல்லா பேசும். ஸோ ஸ்விம்மிங் பூல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. உள்ள பிரியங்கா மேடம் வந்தப்போ கூட பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. என்ன ஒவ்வொரு பிக் பாஸ்ல ஒன்று ஃபேமஸ் ஆகும். பட் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பொதுவாக கீர்த்தி சுரேஷ் இருக்கும்போது இல்லை அவங்க இருக்கிறப்ப இல்லை. மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க உங்களை மிஸ் பண்றேன். பார்ப்போம் ஃபியூச்சர்ல ஏதாவது. கீர்த்தி சுரேஷ் இருந்தா பேசியிருப்பீங்க அவங்ககிட்ட. கீர்த்தினா ஹாய் மேடம், நான் வாட்டர்மெலன் ஸ்டாரு, ஃபியூச்சர்ல சான்ஸாக நம்ம இப்போ கம்பைனாக படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு உங்களை எவிக்ட் பண்ணாங்கல்ல, அது யாருமே ஒத்துக்கல மக்கள். ஏன் எவிக்ட் பண்ணீங்க? ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யாமல் சும்மா சாப்பிட்டு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நம்பர் 1 ஓட்ல நம்பர் 1 இருந்திருக்கேன் சார். அது அநியாயம். வைல்டு கார்டுல வந்தவங்க தான் சொன்னாங்க, ஓட்ஸ்ல நீ தான் நம்பர் 1 இருந்தா. அவங்க வைல்டு கார்டுல எங்க வந்தாங்க? வைல்டாலாம் வந்தாங்க. வரும்போது அப்படியே வைல்டா வராங்களே எல்லாரையும் வர்றப்ப கொதறி. ஏன் எல்லாம் உங்களுக்கு வரும்போது ஏன் கோபமா வந்தாங்க? வர்றவங்க எல்லாம் ஏன் உங்களே டார்கெட் பண்ணாங்க பாத்தீங்களா? எல்லாம் டிவி முன்னாடி. ஆக்சுவலா எனக்கு திவ்யா ரொம்ப பிடிக்கும். திவ்யாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன சார் அப்ப பத்தில திவ்யா திவ்யா நீட்டு இருக்கீங்க? காதல் கொண்ட தனுஷ் மாதிரி. ஐயா நீங்க என்ன வந்த உடனே இல்ல திவ்யா வந்த உடனே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வெளியில படுக்க வச்சாங்கன்னு அதை சொல்லுவாங்க சார். அவங்க இப்பதான் சார் நடிகை வந்திருக்காங்க. அவங்க வந்த அளவுக்கு இல்ல சார். நீ புரியுதுங்களா? அவங்களாம் 10 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்காங்க. நான் ஏதோ ஓரமா சார் எங்களுக்கு அவங்க தெரியல சார். நீங்க தான் சார் ஃபேமஸா இருக்கீங்க. இத சொன்னா தற்பரமன்றானுங்களே சார். அப்பதனால நான் சொல்றேன். இப்போ கேட்டா நீங்க எதுக்கா நின்று கிண்டல் பண்ணி இப்படின்னு சொல்லுவானுங்க. அதாவது எதிர்மறை சொல்றவங்க ஆங்கர் வந்து இப்ப எதிர்த்தாப்புல உட்காந்து கிண்டல் பண்றாருன்னு சொல்லுவாங்க. நீங்க மனசார உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க கிண்டல் நக்கல் பேசுற ஆள் கிடையாது. நான் பேசலாம் இல்லைன்னா உங்ககிட்ட பேச சொல்றேன். நீங்க சொல்லுங்கன்ற, நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. இப்ப நான் சொல்றேன். இப்ப என் மேல பழி விழுதுல. இல்ல சொல்றேன், உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க கிண்டல் நக்கல் பேசுற ஆள் கிடையாது. நீங்க ஒரு சீரியஸான ஒரு ஆங்கர். கொஸ்டினை வந்து ஒரு இதா கேட்பீங்களே தவிர அந்த இதா கேட்க. இப்ப நான் கேட்டதுல ஏதாவது பொய் இருக்கா? உண்மைதான். யாருக்குமே இப்ப நான் கேட்டதெல்லாம் உள்ள நடந்தது. ஆனா நீங்க சொல்லாப்ல வைல்ட் கார்டுல வந்தவங்க நம்ம பலம் தெரிஞ்சிருந்தாலும் என்னை வந்த உடனே திவ்யா வெளியில ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அமைச்சிச்சு. திவ்யா அதுதான் நான் சொல்றேன். நானு அதுக்கப்புறம் திவ்யாவும் கண்டிப்பா பாத்துருக்கோம், பார்க்காம இருந்திருக்காது. ஓகேங்களா? வெளில வந்து பாத்துருப்பாங்க. என்ன சார் எபிசோடு எல்லாம் பாத்துருப்பாங்க சார். அவங்க வைல்ட் கார்டுல தானே வந்தாங்க. 6 சார் ப்ரோகிராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல போய் எல்லாத்தையும் போட்டு பாத்துருப்பாங்கல்ல. முன்னாடியே 4 வாரம் 1 மாசம் என்னைய பாத்துட்டு தானே சார் வர்றாங்க அவங்க எல்லாம். நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள வந்து இதுவெல்லாம் போட்டு வளர்த்தீங்க அப்படின்றதெல்லாம் சார். ஏன் சார் என்ன வளர்த்தீங்க? இல்ல அவங்க உள்ள வைல்ட் கார்டா வர்றப்ப ஆல்ரெடி 1 மந்த் நம்மள பாத்துட்டு தானே உள்ள வந்து. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிச்சு அவங்கள முதல் பார்வையிலேயே? சார் நான் டாபிக் வேற மாதிரி போய் இது வேற மாதிரி வருது. ஆக்சுவலா அவங்களாம் எனக்கு தெரியாது சார். சீரியல் ஆக்டர்ஸ். நான் சீரியல். அப்போ உங்களுக்கு திவ்யா பிடிக்காது, நீ கேமராலே சொல்லிருங்க. சார் பிடிக்காதுன்னு சார். அவங்க சத்தியமா பார்த்தது கிடையாது. அவங்க சிஸ்டர்னு சொல்லிருங்க. அப்போ
அவங்கள நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னேன் சார் நான் இல்ல கேட்டு சார். ஜென்ரலா சொல்ல வரேன் சார், அவங்கன்னு சொல்லல. பிரச்சனைனாவும் எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க இவங்க எல்லாம் யாரு உள்ள வர்றோடனே நான் கேட்கிறேன் பசங்கிட்ட, இவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு. நீங்க திவ்யா மேல பயங்கர பொசசிவா இருக்கிறீங்கன்ற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க சார். ஒருவேளை கேமரா தப்பா காட்டுதுன்னே தெரியல. அவங்க மேல நீங்க ரொம்ப ஒரு அன்பா இருக்கிறீங்க, கரிசனமா இருக்கீங்க, உங்க காதல அவங்க புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வெளில இருந்து போஸ்ட் போச்சு. அப்படிலாம் இல்ல சார், 2 பேரும் பேசணும் ஒரு ஜாலியா. ஒரு நல்ல பையன் உனக்கு இந்த மாதிரி கிடைக்க மாட்டாமா, பாரு அவன் எந்த ஒரு இதுவும் இல்லாம பாட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். இந்த காலத்துல வந்து நல்ல பசங்களே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் மீம்ஸ் வந்தது. நீங்க தான் சொல்ல மாட்டீங்கன்னா, உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாத்தையும் தலையாட்டிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சார் வாய் திறந்து பேசணும். ஜாலியா பேசணும், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? அப்ப சிஸ்டர்னு சொல்லுங்க. என்ன சார்? திவ்யா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரின்னு சொல்லுங்க. ஏன் அதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ உரம் போட்டு வளர்த்துன்னு இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நான் வளர்க்கல சார். நான் கேஷுவலா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எவ்வளவு கேஷுவலா நீங்க எதுல எல்லாம் சிக்க மாட்டேன் சார். சிக்க மாட்டீங்களா? பட் உள்ளுக்குள்ள வந்து எனக்கு எல்லாத்தையும் நல்லா நார்மலா பழகணும். திவ்யா கொஞ்சம் பிடிச்சிருந்தா நல்லா பழகணும், அவ்வளவுதான். வெளில வந்து திவ்யா பேசினாங்களா உங்ககிட்ட? பேசவே இல்லை பார்த்தீங்களா? எல்லாரும் பேசினாங்க, அவங்க மட்டும் பேசவே இல்லை பார்த்தீங்களா? எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டோம் உங்களை. நீங்கள் 2வது தடவை வந்ததே திவ்யா பார்க்கறதுக்கு தான் வந்தீங்களாமே? சத்தியமாக கிடையாது. பொய் சொல்லாதீங்க. நீங்கள் வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க திவாகருக்கு உள்ள திவ்யா தான் ரொம்ப பிடிக்குன்றாங்க. அப்படிலாம் இல்லை சார். நான் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நான் உள்ளே இருந்தப்போ 15 நாள் திவ்யா கூட தான், அதாவது அவங்க வந்தப்போ 15 நாள் இருந்தோம். அப்போ அவங்களும் நல்லா பேசுவாங்க, நானும் நல்லா பேசுவேன். ஓகே, முடிஞ்சு, அந்த இது முடிஞ்சு. நீங்கள் செகண்ட் டைம் வரும்போது யார் முகத்துலையும் ஒரு சந்தோஷமே இல்லையா? ஐயோ திரும்ப வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துச்சு. அப்படிதான் இருந்தாங்களோ என்ன ஏன் சார்? எல்லாம் என்ன கேள்வி, நீ யார் ஆங்கர், நீங்க என்ன கேள்வி சார்? உள்ள வந்தோடனே சபரிலாம் நல்லா தான் வரவேற்றான். பாட்டு போட்ட உடனே சூப்பர் ஸ்டார் தான், வாட்டர்மெலன் ஸ்டார் தான். உள்ள எல்லாரும் தலைமையில இப்படி கையை வச்சுக்கினாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி சும்மா வச்சிருந்தானுங்களே தவிர. ஐயோ போச்சா, மொத்த கேமராவும் அந்த பக்கம் திரும்ப போதா? இப்போ நம்மள அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். மற்றபடி நான் போயெல்லாம் திவ்யாவே 2 நாள். உள்ள எத்தனை கேமரா இருக்குது எண்ணி பார்த்தீங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு 60. அதுக்கப்புறம் எத்தனை கேமரா இருக்கும்? அப்படியா? 60 கேமரா இருக்குதா உள்ள? தெரியாமல் நிறைய கேமரா இருக்கும் சார். இப்போ கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடி பின்னாடி இருக்கலாம், எங்களுக்கே அது தெரியாது எவ்வளோ கேமரா இருக்குன்றது. சரி, அந்த 60 கேமராவில் அதிகமாக கேமராவில் வந்தது யார்? நீங்கள் தானே? இதை சொன்னாலும் பொறாமப்படுறானுங்க. கேட்டால் நான் 100 நாள் இருந்தேன்றாங்க. நான் இருந்தது 60 நாள் சார். பட் ஃபோக்கஸ் அதிகம் நம்ம தான். அது சொன்னால் எத்தனை நாள் இருந்தோன்றது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுன்றதுன்னு முக்கியம். அதெல்லாம் எங்கே சொல்கிறாங்க? இப்போ விக்ரமே இருக்கான். விக்ரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விக்ரமுக்கு தப்பாக சொல்லவில்லை. நாங்கள்லாம் நாங்கள் 100 நாள் இருந்துட்டோம், 80 நாள் இருந்துட்டோம். யார் அதில் ஃபோக்கஸ் ஆனால் அதிகமாக யார் ப்ரொமோல யார்? ஏன் ஒரே ஆள் எப்போ பார்த்தாலும் நாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க? உள்ளே போய் குத்திக்கிட்டே இருந்தீங்க ஒரே ஆள் சார். அவர் கேரக்டர் பிஹேவியரிசம் சுத்தமாக சரியில்லை சார். அவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் சேஃப் கேம் ஆடுவார், சண்டை போடுவார். என்கிட்டயுமே சொல்லுங்க, பரவாயில்ல. என்கிட்டயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நாமினேஷன் குத்த போறப்ப காலில் விழுவா, அப்படி என்ன எதுவும் சொல்லிடாத, வேற எதாவது பண்ணிக்கிறோம். அவர் பேர் நான் சொல்லுங்க, பரவாயில்ல. எதுக்கு சார் அவன் போய் பிடிக்க ஒரு ஏன் உங்களுக்கு அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது? செந்தில் கவுண்டமணி மாதிரியே சண்டை போட்டுக்கிறீங்க பார்த்தலாம். என்ன சார்? எல்லாரும் கூட சமாதானம் ஆயிட்டீங்க, அவர் கூட ஏன் சமாதானம் பண்றீங்க? ஹீரோ மெட்டீரியலாக வந்துகிட்டு இருக்கோம். நீங்களே நீ ஹீரோவா நடிங்க, படம்லாம் நல்லா நடிங்கன்னு சொன்னீங்க. நம்ம நோக்கி போற பாதை வேற. ஓகேங்களா? நம்ம நோக்கி போற பாதை வேற. நிறைய தரமற்ற வார்த்தைகளை நிறைய பயன்படுத்துறோம். அப்படி சார், தரமற்ற வார்த்தைகள் நிறைய பீப் சவுண்ட் போட்டாங்க. அதிகமாக பீப் சவுண்ட் போடப்பட்ட சீசன் இதுதான். உங்களுக்கே தெரியுது. நிறைய ரொம்ப பேச ஓரளவு 2 தடவை புரியும். நீங்களே நினைச்சு பாருங்க சார். நம்ம ஒரு மெச்சூர்டான பர்சன். பிக் பாஸே காதுல பஞ்சு வச்சுருந்தாரு, நம்ம கேள்விப்பட்டேன். ஒரு படிச்ச ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டரை கொண்டு போய் நம்ம ஒரு லட்சியமா, நான் என்னோட ப்ரொஃபஷனலாக பெரிய லெவல் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு பொசிஷன்லேருந்து வந்திருக்கேன். ஒரு ரெஜிஸ்டர்டு ப்ராக்டிஷனரை கொண்டு வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் வேறு. அந்த நீங்கள் நபர் இருக்காங்களே, அவங்க ஏரியாவில் நல்ல லோக்கலாக இதாக அந்த வயசுக்கு எத்தனையும் சீனியர், என்னை விட எவ்வளோ சீனியர் உங்களுக்கு தெரியாதுல்ல சார். நான் 88 சார் டேட் ஆஃப் பர்த். சின்ன பையன் தான். நாங்கள் ஸ்கூலில் படிக்கல இருந்து அவர் பாட்டு பாடுறாரு. வயசை மறைச்சிட்டீங்கன்ற மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு ப்ரூஃப்லாம் காட்டுறேன் பாருங்க. நிறைய இந்த ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன். ப்ரூஃப்லாம் காட்டாதீங்க, ஹேக் பண்ணிடுவாங்க. அது வேறையா? ஆமாம், காட்டாதீங்க. இல்லை சொல்கிறாங்க இவருக்கு ஏஜ் அதிகமாக, உங்களுக்கு எங்க ஹீரோ ஆயிடுவானு பொறாமப்படுறாங்க. 50 வயசு ஆகுதுலாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் பொறாம. எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. திவாகருக்கு 50 வயசுன்னாங்க. என்கிட்ட வயசை மறைச்சிட்டாரா இன்னையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. உங்களுக்கு ஆளை பார்த்தா தெரியாதா சார்? அதான் நான் பார்த்தேன், என்ன இது 50 வயசுன்றாங்களே. ஒரு வீடியோ பார்த்தேன் நான். திவாகருக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்றாங்க, 3 கல்யாணம் நடந்துச்சுன்றாங்க. என்னது 3 கல்யாணம் நடந்துச்சு? அந்த மனுஷன் எத்தனை தடவை வந்தாரு, ஒரு தடவை கூட குழந்தைய கூட்டணும் இல்லையா நம்ம ஸ்டுடியோவுக்கு?
அப்படிலாம் சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் உங்களை பத்தி பேசுறாங்க? பொறாம சார். பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்காங்கல்ல, பார்த்த உடனே யாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு முகம். எங்க அப்படியே வளர்ந்து படத்துல ஹீரோ ஆயிடுவானு பயப்படுறாங்க சார். பின்னாடி யார் இதை தடுக்கிறதுக்கு இருக்கா? என்ன சார்? இதுக்கு பின்னாடி யாரு மக்களுக்கு தெரியுமா சார்? சார் யாருக்கான்னு தெரியுமா? ஏன்னா எதுக்கு பின்னாடி சார்? நான் முகம் தெரியாத எதிரிகள் நம்ம growth-அ பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் இது இவங்க தான் பின்னாடின்லாம் சொல்ல முடியாது சார். இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காங்க யாரோ. அப்படின்னு இல்லை சார். வளர்ந்து வர்றப்ப இதெல்லாம் நடக்கிறது சகஜம். பெரிய பெரிய நடிகர்களை போடலையா, எழுதலையா, என்ன நடிகர்லாம் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, அவங்கள பற்றி கிசு கிசுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னைய கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற நடிகர்களுக்கு ஈக்குவலாக கிசு கிசு எழுதுறாங்க. அவர் அப்படி தான் எழுதுவாங்க. அவருக்கு வந்து விவாகரத்து. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு மேடையில் சொல்றாங்க, என்ன ஒரு டார்கெட் பண்றாங்க, என்ன நடிக்க விட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னார் ஒருத்தர், ஒரு மேடையில் சொன்னார் அவரு. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறேன், உங்களை யாரும் டார்கெட் பண்றாங்களா?